ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பீர்க்கங்காயை வச்சு வித்தியாசமாக சட்னி பண்ணி காட்ட போகிறேன். ஆனால் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா வறுங்க. அது நல்லா வறுத்த உடனே அதில் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போடுங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அதுவும் நல்லா எண்ணெயில் நல்லா வேகணும். நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வருங்க. வறுத்ததுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாவை போட்டு வருங்க. நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்படுறவங்க பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். போட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா வெந்தோடனே அதில் தக்காளியை பொடியை நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் அது கூடவே நம்ம பீர்க்கங்காயை நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நறுக்குங்க. ஏன்னா சில பீர்க்கங்காய் கசக்கும். அதனால் முதல்ல நறுக்கும் போதே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கசந்ததை தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா இருக்கிறத மட்டும் தோலை நல்லா சீவிட்டு இப்படி நல்லா அதை நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் தேங்காவையும் போட்டுக்கோங்க. போட்டு அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இலை எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பொதுவாக பீர்க்கங்காய்னால யாரும் சாப்பிட மாட்டாங்க வீட்டில். ஆனால் பீர்க்கங்காய்க்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த நீர்க்கட்டு இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. அதனால் இதை இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது நல்லா வதங்கின உடனே அதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்காக தாளித்து கொட்டணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கடுகும் போட்டு கருவேப்பிலையையும் போட்டு நல்லா எல்லாம் ப்ரௌன் ஆன உடனே நல்லா கடுகெல்லாம் வெடித்த உடனே அதை எடுத்து அதை சட்னியில் கொட்டிடுங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இது பீர்க்கங்காயில் தான் இந்த சட்னி செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும்.